வணக்கம் நண்பர்களே, சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கதைக்களத்தில் நம்ம பார்க்க நேரம் இந்திராணியும் செலியனை 6 மாதம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு கோர்ட்டு அதிரடி தீர்ப்பு கொடுத்துட்டு இதை பார்த்தோன்னா அதிர்ச்சியிலேயே நம்ம இந்திராணி இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செலியன் பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராங்க. சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இந்திராணி உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாது அப்படின்னு நம்ம செலியன் காஃபி கொடுக்குறாங்க இந்திராணிக்கு. அதை தூக்கி செலியன் மூஞ்சில விட்டறிகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரி வராங்க. என்ன மேடம், கோர்ட்டு ரூல்ஸை மீற பார்க்குறீங்களா? நீங்கள் சேர்ந்து வாழணும், அதுதானே இவர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம இந்திராணிக்கு வாயை அடைச்சிடாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செல்வநாயகி, காளியப்பன் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம இந்த செலியன் இந்த வீட்டில் இருக்கிறது வரை நம்ம திட்டம் எல்லாம் நடக்காது, இந்திராணியும் அவனும் சேரக்கூடாது அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம அயலி அவங்க திட்டத்தெல்லாம் முறியடிச்சு நம்ம இந்திராணியையும் செலியனையும் சேர்த்து வைக்காங்க. பாவை பாப்பாவும் சந்தோஷப்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாம். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் செல்வநாயகி கோர்ட்டுக்கு போக இருக்க நம்ம இந்திராணிகிட்ட போய் பேசி மைண்டை மாற்றுறாங்க. இந்த பாரு, இந்த எது ஆனாலும் சரி அந்த செலியை நம்ம குழுவான் கூட சேர்ந்துடக்கூடாது, அதனால அவன் ரொம்ப நல்லவன் இன்னும் கிடையாது, உனக்கு தெரியும்ல, நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு இல்லை, அதனால் கண்டிப்பாக நீ ஒரு எப்படியும் செலியனை கூட சேர முடியாத அளவுக்கு ஒரு செக்கு வைன்னு சொல்ல நேரம் இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நானே ஒரு நல்ல முடிவாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம இந்திராணி கிட்ட நம்ம சிவாயும் அயலியும் போய் பேசுகிறாங்க. நாங்களும் உங்கள் கூட கோர்ட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிற நம்ம இந்திராணி ஒரு கட்டத்தில் சரி வாங்க, ஆனால் செலியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம சிவாய அயலியும் கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் நம்ம செலியன் எப்படியாவது நம்ம இந்திராணி கூட சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சி வர நேரம் தான் இந்திராணி பயங்கரமாக சொல்கிறாங்க, இந்த பாருங்க மேடம், நான் இவனு கூட சேர்ந்து வாழவே தயாரில்லை, இவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு உள்ள எண்ணம் என் மனசில் இல்லவே இல்லை, எங்களுக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம இந்திராணி கேட்குறாங்க. இதை பார்த்த ஜட்ஜி சொல்கிறாங்க, என்னம்மா எடுத்தவங்க துணி வாழ்க்கையை முடிக்க முடியாது, இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் ஒன்றும் கிடைக்காது, நீங்கள் 6 மாதம் 2 வாரம் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழணும், அது பிறகு தான் எந்த முடிவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லினா நம்ம செலியனுக்கு 6 மாதத்தில் என் இந்துக்க மைண்டை மாற்றி என் புருஷன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு நான் இந்து சொல்லணும் அவன் வாயால், அதுக்கு நான் வச்சிருவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் இப்போ நான் இந்த 6 மாதமாக என் இந்து கூடையும் என் பாவை கூடையும் சேர்ந்து வாழ போகிறேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கோர்ட்டு முடியுது. நம்ம இந்திராணி கூட செலியன் சேர்ந்து வாழறா அப்படி சொல்ல நேரம் எப்படி சேர்ந்து வாழணும்னா ஒரே வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இந்திராணிக்கு கடுப்பாகுது, வேற வழி இல்லை, டைவர்ஸ் வாங்கணும்னா ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்னு முடிவில் வராங்க. நம்ம இந்திராணி காப்பி கேட்குறாங்க. வீட்டு வந்த உடனே நம்ம செலியன் ஓடி போய் இந்திராணிக்காக காப்பியை போட்டு எடுத்து வராங்க. நம்ம இந்திராணி பார்க்குறாங்க, என்ன இவன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு நம்ம செலியனை பார்த்து கடுப்பாகி, எதுக்காகடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான், என்னடா நீ இந்த சாக்கை வச்சு இங்கே ஒட்டிக்கலான்னு பார்க்குறிய, எதுக்காக இப்போவே இங்கேருந்து போ அப்படின்னு எல்லாம் திட்ட நேரம் நம்ம செலியனை சொல்கிறாங்க, இந்த பாரு இந்திராணி, உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ கோர்ட் ஆர்டர் 6 மாதம் சேர்ந்து வாழ்ந்து தான் தீரணும், அது வாழறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, என்னது இவன் வேற இப்படி சொல்லுறானே, எனக்கு இவனு கூட வாழ சுத்தமாக பிடிக்கலையே அப்படின்னு சொல்ல நேரம் இங்கேருந்து போயிரு, என் கண்ணு முன்னாடி முழிக்காத அப்படின்னு செலியனை அடித்து வீட்டை விட்டு துரத்த மாதிரி இந்திராணி பிஹேவ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரி வராங்க, என்ன இந்திராணி மேடம், நீங்கள் கோர்ட்டு ரூல்ஸை மீறலான்னு பார்த்தீங்களா, அதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை, நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம செலியன் வசமாக மாட்டிக்கிட்டா என்கிட்ட, இந்த 6 மாதமும் அவள் எங்கேயும் போக முடியாது, என் கூட தான் சேர்ந்து வாழணும், இது எனக்கு நல்ல விஷயந்தான், என் பாவை கூடயும் என் இந்து கூடயும் நான் சேர்ந்து வாழ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த சைடு காளியப்பனும் நம்ம செல்வநாயகியும், அடடா இவங்களை கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவனை என்ன பாடுபட்டோம், மறுபடியும் முதல்ல இருந்தவையா என்னமோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழன்னு பேரில் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு செம கடுப்பாவி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோன்னா இந்த சைடு இந்த 6 மாதத்துக்குள்ளே என் இந்துக்கு
இருக்கு, எனக்கு செலியன் கூட தான் வாழுவேன், செலியன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அவ கூட அவ்வளோ இதாட்டு நான் வந்து பழகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம செலியன் வந்து நினைக்கிறாங்க. அப்பதான் சிவாய் அயலியை என்ன ஆனாலும் சரி நான் வந்து மாம்சு கூட சேர்த்து அக்காவை வச்சிருவேன் அப்படின்னு வந்து சிவா வந்து சொல்ல, அண்ணியும் செலியன் அண்ணனையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அயலி இவங்க 2 பேரும் வந்து எப்படியாவது இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். பாவைக்கு அப்பதான் ஒரு நிரந்தரமான சந்தோஷம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாவையை பாப்பா, நான் அப்பா கூட தான் உறங்குவேன், எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம செலியன் கூட வந்து தூங்க போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா செல்வநாயகி எப்படியாவது இந்த குட்டி பிசாசை அவங்க அப்பாட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து சதி திட்டம் தீட்டுறாங்க. அதை அயலி வந்து முறியடிச்சு நம்ம பாவையும் நம்ம செலியனும் அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்து 3 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்கங்க அயலி.